நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను வெங்கட்னே. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம். நிறைய நண்பர்கள் நெல்லு துடுப்பி தாயாடுகளை பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இந்த கூடூர் சந்தையில் எந்த மாதிரியான ஆடுகள் கிடைக்கும், எப்படி வரணுன்றது நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். வேணுன்னா எண்டு ஸ்க்ரீனில் நான் தரேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க. லைக் பண்ணுங்கள். குறைய நிறைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஜோடி வந்து 24,500ன்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் நம்மளை கேட்கும்போது சொல்கிறோம் 30 35 40 அந்த மாதிரி தான் நல்ல ஒரு குவாலிட்டியான தாயாடுகள் எடுக்க முடியும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், குட்டியோடு இல்லை. சிலது சனியாக இருக்கலாம், இளஞ்சனியாக இருக்கலாம், சிலது சனை இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி பல்லு போட்டது ஒரு 6 பல்லு அந்த மாதிரி இருக்கலாம். சிலது பல்லு போடுறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சனியாக இருக்குது. இது பாருங்கள், சனியாக இருக்குது. ஒரு சிலது பார்த்திங்கன்னா செனை இல்லை. 1-2 குட்டிங்க இருக்குது, நிறைய குட்டிங்க இருக்காது. கொஞ்சம் கலப்படமாக இருக்கும். இதுலேருந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆடு வந்து பொறுக்கி எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து ஜோடி 24,500ன்னு சொல்லிட்டு. இப்போ 30 ரூபாய்க்குள்ளனா இந்த மாதிரி தாயாடுகள் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 50க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் தோராயமாக. அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 எடுத்திருக்காங்க. 24 ఎంత నాయతింది ఇది? 24 వేల ఒక 100 20 గొర్రెలు. సూటు గొర్రెలు ఉన్నాయి దీంట్లో. అన్ని సూటు గొర్రెలు. ఉట్టి గొర్రెలు ఉంటాయా? సూటు గొర్రెలు ఉట్టి గొర్రెలు ఉన్నాయి దాంట్లో. మంచి గొర్రెలు పిల్లలతో ఉండేది నిండు సూళ్ళు ఎత్తాలంటే, మంచి ఒంగోలు జాతి ఎత్తాలంటే ఎంత మాత్రం జాత వస్తే 34,200, 30 నుంచి 35లోగా. నార్మల్గా మన నెల్లూరు ఎత్తాలంటే ఒక అందుకి 30లోగా ఎత్తచ్చు. 25 నుంచి 30లోగా ఎత్తచ్చు. సరేనా సరేనా. మీ పేరు చెప్పండి. మీ పేరు? గురువయ్య. సరే, నెంబర్ చెప్పు. నువ్వు చెప్పాలా? నెంబర్ చెప్పు. இதெல்லாம் ஜோடி 24,100 ரூபான்னு எடுத்தோம். அதில் 10 ஆடு செனை ஆடு, மீதி 10 ஆடு செனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒங்கோல் ஜாதியில் நல்ல தரமான ஆடுங்க எடுக்கணுன்னா எவ்வளோ வச்சா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஜோடி வந்து 34,000க்கு மேலே எடுத்தால் தான் வந்து நம்ம தரமான ஆடுகளை எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். பார்த்திங்கன்னா நெல்லூர், கூடூர் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆடுகள். இது கொஞ்சம் மட்டமாக இருக்கும். அதாவது மட்டம்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குன்றது அப்படி சொன்னேன் நான். ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இப்போ 30க்கு மேலே 35க்குள்ளே இப்போ அவர் சொன்ன மாதிரி எடுக்கணுன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா எடுத்தோன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதாவது அது முகம் கருப்பு, நல்லா ஹைட்டு வெயிட்டு அந்த மாதிரி இருக்கும். நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்தோம் அந்த மாதிரி. இது எல்லாமே கூட நெல்லூர் ஆடுகள். நமக்கு எப்படி குட்டிகளில் பார்த்திங்கன்னா நெல்லூர் குட்டி, நம்ம ஒங்கோல் குட்டின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி. அந்த ஒங்கோல் குட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். அதே மாதிரி தான் தாயாடுகளில் கூட பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் அந்த ஒங்கோலுன்றது. இதெல்லாம் நெல்லூர் இந்த ஏரியாவிலேருந்து வர்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மயிலம்பாடி மாதிரி கொஞ்சம் அந்த ஒயிட்னஸ் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் ஒங்கோல் குட்டி எப்படி இருக்குன்னு, ஒங்கோல் தாயாடுகள். இதெல்லாம் பாருங்கள் ஒங்கோல் தாயாடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். வீடியோலேயே உங்களுக்கு தெரியும், கலர் பிரைட்டாக இருக்கும். மூஞ்சியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கருப்பு தெரியும். காது நீளம், முகம் பாருங்கள் எப்படி இருக்குது. இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஆடுகள்லாம் வரும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதை விட பெரிய சைஸ் எல்லாம் வரும் ஒங்கோலில். మొత్తం మందే ఊరునా? ఇవన్నీ ఒంగోలు జాతీయే కదా. ఎంత వస్తే ఇస్తారన్నా అయ్యి? కట్ట మీద అయితే 26,000 30 గొర్రెలు. మీ పేరునా? ఎప్పుడు తెస్తానే ఉంటారా మీరు? ఫోన్ నెంబర్ చెప్పండి, మీరు ఎవరిని అడుగుతారు? 970-151-39-39-14. మీకు ఫోన్ చేసి అడిగితే మీరు చెప్తారు. சரி, இந்த வண்டியில் இருக்கிறது கூட அவங்களுக்கு தானே. 70 గొర్రెల్లో மொத்தம் வந்து 100 இவங்க வந்து வாங்கினா அதில் பார்த்திங்கன்னா
இது 30 தனியாக பிரிச்சுருக்குறாங்க, ஒரு சைஸ் வாரியாக பிரிச்சுருக்குறாங்க. இப்போ அது வண்டியில் ஏற்றுறது பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்ச், அது வேறு சைஸ், அதுலேருந்து 40 குட்டி அவங்க எடுத்திருக்காங்க. அதாவது மொத்தம் 100 வந்து இந்த 30 பிரித்தது போக 60 இருந்தது. 60ல் 40 வாங்கியிருக்காங்க, அந்த வண்டியில் ஏற்றுறாங்க. எந்த படினா ஜெத்தாது 24 వేలు పడింది. 24,000 சொல்லி அது జోడి வந்திருக்கு. దాంట్లో పిల్లలు ఉన్నాయనా? పిల్లలు లేవు, అన్నీ సూలు ఉన్నాయా? குட்டி எதுவும் இல்லை, செனை ஆடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 30 ரூபாய்க்குள்ளே வரும். இதுதான் பார்த்திங்கன்னா 24,000 சொல்லி விழுந்தது. இது ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த பேட்சில் இருந்து தான் எடுக்கிறாங்க. அதாவது 60லேருந்து ஒரு 40 எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒங்கோலுக்கும் நெல்லூருக்கும் இடையில, ஒங்கோல் கூட இல்லை, இது நெல்லூர் தாண்டி நெல்லூர் குட்டி, நெல்லூர்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒங்கோல் தாயாடுகள் மாதிரி தான் இருக்குது. அது நல்லா இப்போ எல்லாமே ஒங்கோல் நெல்லூர்ன்றது எல்லாமே நெல்லூர் துடிப்பி தான். அது ஏரியாவை பொறுத்து அந்த கலர் டிஃப்ரெண்ட் ஆகுது, தோரணம் மாறுது, அவ்வளோதான். அதனால் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் நிறைய வருது. அந்த ஏரியாவிலேயே காலங்காலமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பிரைட்னஸாக இருக்குது. இதுலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒயிட்டெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது ப்ரௌனாக இருக்குது. அதுலேயும் சனியாடாக இருந்தால் இருப்பாங்க, மீதியெல்லாம் வந்து விட்டுருவாங்க. இதெல்லாம் ஒங்கோல், ஒரிஜினல் ஒங்கோல். நல்லா லென்த்து ஹைட் எல்லாமே இருக்குது. இது சென்னை ஆடு மட்டும் ஒரு 20 சென்னை ஆடு இருக்கா, மீதி எல்லாம் வெறும் தாயாடுங்க தான். மொத்தம் 60 இருக்குது. ஜோடி வந்து 24 ரூபாய்க்கு கேட்குறாங்களாம். இவங்க வந்து 27 வந்தால் ஃபைனல் தரேன்னு சொல்கிறாங்க. அதாவது மொத்தமாக பேட்ச்சு அவங்க 24 கேட்குறாங்க. விலைப்படியில் அதை கேட்டுட்டு போயிட்டாங்க அவங்க. ஒங்கோல் பக்கம் தாயாடுகள் தான். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒங்கோல் சைடுன்றதுனால தான் இவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ இதெல்லாம் இருக்குது. அந்த மண் வாட்டம், அங்கே தீவனம், அதாவது அந்த மேய்ச்சல் அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம இங்கே லோக்கல் சைடு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மேய்ச்சல் இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு வந்து வளமாக ஆடுகள் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அண்ணன் பேர் பார்த்திங்கன்னா ரவி. அவர் வந்து வண்டி வந்து வச்சுருக்காரு. ஏன் பண்ண அசோக் லேலாண்டு. சின்ன குட்டியாக இருந்தால் 100 குட்டி வரைக்கும் போடலாம். கொஞ்சம் சைஸ் போக போக 90, 80, 70 அப்படின்ற மாதிரி போடலாம். யாருக்காவது தேவை இருந்தால் நீங்கள் லாங்லேருந்து வர்ற மாதிரி இருந்தால் முதல்ல பேசிக்கிட்டு கூட நீங்கள் வந்து அங்கேருந்து பேசிவிட்டு ஏதாவது அட்வான்ஸ் பண்ணுறதோ இல்லை நம்பிக்கையாக பேசி வச்சுட்டு நீங்கள் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். మీ ఫోన్ నెంబర్ చెప్పండి. 81 79 08 24 72. ఇంకోసారి చెప్పు, నేను అరవలో చెప్తా. 81 79 02 24 72 அவர் நம்பரு. யாருக்காவது தேவை இருந்தால் அவர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிவிட்டு கூட வரலாம். இந்த வண்டி வருதில்லை, இந்த மாதிரி நல்ல பாடி கட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது படா தோஸ்து, அவர் அசோக் லேலாண்டு கிறிஸ்டின்னு சொல்கிறாரு. நல்லா பெரிய சைஸ், இன்னும் கூட பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதெல்லாம் ஒங்கோல் ஜாதியாக இருந்தால் கூட செனையாடு கிடையாது, குட்டி கிடையாது. அதனால் இந்த 27 சொல்கிறாங்க. 24 கேட்குறாங்க. 25 25 26 வந்தால் முடிஞ்சிடும். ஆனால் இதுவே வந்து உங்களுக்கு சனியாவோ இல்லை குட்டியோடவோ இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதிகமான ரேட்டு தான் போகும். நான் சொன்ன மாதிரி 30 35 அந்த மாதிரி போகும். இதுலேயே இன்னும் ஹெவி சைஸாக இருந்தால் இன்னும் கூட போகும் ரேட்டு. இதெல்லாம் கூட ஒங்கோல் ஜாதி தான். இது அந்த பேட்சு கூட எல்லாம் நம்ம முகத்தை பார்த்தாவே நமக்கு தெரியும் அது ஒங்கோல் தாயாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாமே கூட இந்த ரேட்டு தான் ஏறக்குறைய. ஏன்னா எதுவுமே குட்டி இல்லை, சென்னை ஆடு அந்த மாதிரி இல்லை, வெறும் தாயாடுகள்ன்றதுனால ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடி காட்டினது தான். வண்டிக்கு இன்னும் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இதிலேருந்து வண்டியில் வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஏற்றிட்டு மீதி வந்து பேலன்சிங் வச்சுருக்காங்க.
செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்தது தான். 40,000 லாட் மேலே சொன்னாங்க. 38,000 வந்தால் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 எடுத்துருக்குறாங்க. எல்லாம் சனையாக இருக்குது. 42 ரூபா சொல்கிறாங்களா. 2 மட்டும் பொறுக்கி எடுக்கும்போது 42 ரூபா சொல்கிறாங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்த வீடியோ. ஜோடி வந்து 40,000 ரூபா சொல்கிறாங்க. எல்லாமே ஹெவி சைஸு சனையாக இருக்குது. சிலது குட்டிகளோடு இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 30 ஆடு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 30ல் 10 குட்டியோடு இருக்குது. மீதி 20 சனையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹெவி சைஸு. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. 50 கிலோ 60 கிலோ அந்த மாதிரி ஆகக்கூடிய சைஸில் இருக்குது. எல்லாம் சனையாக இருக்குது. இதில் சிலது வந்து மிக்சிங்கில் இருக்குது. இப்போ நம்ம அந்த புள்ளியாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா குண்டூர் ஆடுகளில் மிக்சிங் ஆகிருக்கு. அது போக அதில் வந்து ஒரிஜினலாக இருக்கக்கூடியது கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த ரேட்டு. బాగున్నా ఇది ఇంట్లో కొన్ని యాభై